ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எல்லா புது பேரண்ட்ஸுக்கும் தெரிய வேண்டியது. ஸோ சடன் இன்ஃபண்ட் டெத் சிண்ட்ரோம், திடீர்னு குழந்தை தூங்கும்போது இறந்துடும். ஸோ இந்த மாதிரி உள்ள பிரச்சனை வந்து ரொம்ப ரேர், ஆனால் நடக்குது. ஸோ நம்ம ப்ரிகாஷன்ஸு கொஞ்சம் அவசியம். இது நடக்கிறதுக்கு காரணம் வந்து குழந்தைங்களோட ப்ரீதிங் மெச்சூரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சில சமயம் இதர் மூக்கு மேலே ஏதாவது பட்டுருது, இல்லாட்டி குழந்தை மூச்சு நிற்குது, ரூமில் ரொம்ப சூடு ஜாஸ்தியாக இருக்குது, இல்லாட்டி ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்க ரியாக்ட் பண்ணுறது, அதாவது நமக்கெல்லாம் மூச்சு பிடிச்சதுன்னா ஒரு சென்ட்ரல் பிரெயின் ரெஸ்பான்ஸ் இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு கூடும்போது மூச்சு இழுத்து விடுற ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து குழந்தைங்களில் சப்ரெஸ்டாக இருக்கும். எஸ்பெஷலி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லாட்டி குழந்தைங்களுக்கு புறையிறது, ரீஃப்ளெக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது. ஸோ இந்த சடன் இன்ஃபண்ட் டெத் வராமல் இருக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரிகாஷன்ஸ். ஐ மீன் இது எல்லாத்தையும் மீறி சில சமயம் விபரீதம் நடக்கும். பட் அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். குழந்தைய குப்புற படுக்கப்படக்கூடாது. தூங்கும்போது குழந்தை எப்போவுமே பேக்கில் இருக்கணும். ஃபஸ்ட்டு 4 months குப்புற படுக்க போடுறது தப்பு. ஸோ குப்புற படுக்க போடும்போது நான் சொன்ன இந்த ரிஃப்ளெக்ஸ் வந்து சப்ரெஸ்டாக இருக்கும். அதனால் மூச்சு நின்றுதுன்னா திருப்பி எடுக்கிற சக்தி குழந்தைக்கு குறைஞ்சிரும். பிரெஸ்ட் ஃபீடிங் ரொம்ப நல்லது. ஆனால் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும்போது ஸ்லீப்பிங் பண்ணுறதுன்னா மதர் வந்து எப்போவுமே கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ மதர் தூங்கி போயிட்டாங்க, சில சமயம் குழந்தை அவங்க பிரெஸ்ட் மேலேயே சஃபகேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்லீப்பிங் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மதர் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, அந்த மாதிரி இருந்ததுன்னா பக்கத்தில் காட் மேலே போடுறது பெட்டர். இன்னொரு விஷயம், ரூம் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடாது. குழந்தைய ஓவர் ரேப் பண்ணாதீங்க. ரொம்ப ஹீட் இருந்ததுன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி, அந்த ப்ரீதிங் ரெஸ்பான்ஸ் கம்மியாயிரும். வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்மோக்கிங் எக்ஸ்போஷர் இதை குறைக்கும். குழந்தை பாசிஃபையர் யூஸ் பண்ணலாமான்னு சில பேரண்ட்ஸ் கேட்பாங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் பாசிஃபையர் யூஸ் பண்ணுறதுனால இந்த செல்ஃப் ரெகுலேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சில சமயம் இந்த சடன் இன்ஃபென்ட்டுக்கு குறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு இன்டர்ஃபியர் பண்ணாமல் இருக்கணும், ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. தடுப்பூசியெல்லாம் கரெக்டாக டயத்துக்கு போடுங்க. குழந்தைங்கள ஓவர் ஃபீட் பண்ணாதீங்க. ஓவர் ஃபீட் பண்ணும்போது ரீஃப்ளெக்ஸ் வரும், குழந்தை வாந்தி எடுக்கும். அந்த மில்க்கு வெளியில் வரும்போது புறையேறும்போது அந்த ப்ரீதிங் ரெஸ்பான்ஸு குறையவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அந்த சடன் இன்ஃபென்ட் டெத் ரிஸ்க்கை குறைக்கலாம். ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன் இருந்து குழந்தைக்கு கோல்டெல்லாம் இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடுவில் எழுந்திரிச்சு மானிட்டர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஸ்லீப்பிங் பண்ணாமல் பக்கத்தில் காட்டில் இல்லாட்டி பேஸ்கெட் மாதிரி படுக்க போடலாம்.